டு மிஸ்டர் ஸ்ரீ விஷ்ணு vlogs. இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போறோம்னா சூப்பர் மேரியோவில் பிரின்சஸ் கூட்டிட்டு நம்ம வின் பண்ண முடியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபர்ஸ்ட் பிளேயர் கொடுத்துக்கிறேன். காளான் முக்கியம் இல்ல காளான் எடுக்கணும். காளான் நம்ம 800 எடுத்துக்கோம். கொடியில ஃப்ளாக் இப்போ செகண்ட் ரவுண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து 1:2 லெவலுக்கு போறோம். இப்போ ஃப்ளவர் இருக்குமே இருக்கும். சரி அப்படியே போகலாம். இந்த ட்ரிக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது மேல போயிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் ஃப்ளவர் கிடைக்கும். சப்போஸ் நீங்க காளான் மட்டும் தான் பிடிச்சிருக்கீங்கன்னா இங்க ஒரு ஃப்ளவர் எடுத்துக்கலாம். இப்போ நான் வச்சிருக்கிறேன், அதனால எனக்கு தேவையில்லை. இங்க ஒரு ஸ்பெஷல் காளான் கிடைக்கும். இப்போ நான் இந்த இதுல பூந்துடுறேன், இந்த பைக்குக்குள்ள பூந்துடுறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்துட்டு இருக்கோம்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மேலே ஏறி அந்த செவுத்துல ஜம்ப் பண்ணி இது மேலே போடுறது. அப்போதான் நீங்கள் வந்து என்ன டிராப் ஜோனுக்கு போக முடியும். டிராப் ஜோன் நான் 2 கொடுக்கல, 3 தாண்டிட்டு 4 கொடுத்துக்கிறேன். ஏன்னா அப்போதான் நான் சீக்கிரம் ஜெயிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4th வேர்ல்டுக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம ஓகே பார்த்து போகலாம், பொறுமையாக போகலாம். ஓகே, இந்த இடத்துல ஒரு சில காலம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் ஜம்ப் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கப்பவே நான் தாக்கிட்டேன் பைபிள். ஓகே, நம்ம ஜெயிக்கணும். ஓகே, இந்த வேர்ல்டு நம்ம இப்போ ஃபைனலி முடிக்க போகிறோம். முடிச்சிட்டோம். 5000 எடுத்துட்டோம் இந்த கொடியில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4:2க்கு போகிறோம். ஓகே, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஜம்ப் தான். கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஜம்ப் பண்ணுங்க. ஓகே டன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காளான் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் ஒரு ட்ரிக் பண்ணுறேன் பாருங்க. இப்போ பாருங்க, இங்கே குருவி வருதா, நான் ஜஸ்ட் இது மேலே ஏறிக்குவேன், அவ்வளோதான். அது போட்டு அந்த பக்கம் ஜம்ப் ஆயிரும். ஜம்ப் பண்ணதுக்கு நான் ஈஸியாக போய்க்குவேன். இது வந்து கொஞ்சம் சிம்பிள் ட்ரிக் தான், நல்லா இருக்கும். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் வந்து பூ கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இவ்வளோதான் நம்மளுக்கு இது. இப்போ வந்து இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. 1 2வது வேற ஆப்பு. இவத்து ஜம்ப் பண்ணிடாதீங்க, காம்ப்ளிகேட்டாக இருக்கும். அது எப்படி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் மேலே அந்த கை எடுத்துக்கிறேன். ஓகே, எதனால வந்து இதில் ஜம்ப் பண்ணிடாதுன்னு சொன்னால் பாருங்க, காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா கொடி எடுத்துட்டேன், அதனால நான் ஈஸியாக அதில் மேலே ஏறி போயிடுவேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து இதை தாண்டிட்டு தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8th லெவல் வரும். 8th லெவல் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்கும், நம்ம ஜெயிக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிராப் ஜோன். இதுவும் டிராப் ஜோன் தான். 6th 7th 8th வந்துடுங்க. 8th வந்துட்டு
நம்மளுக்கு 6 லைஃப் வந்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த ஸ்பெஷல் காலம் பிடிக்கணும். உங்களை 6 லைஃப் வரதுக்கு நம்ம ஸ்பெஷல் காலம் பிடிக்கணும். அதான் க்ரீன் கலராக இருக்கும், நம்ம மஞ்சள் கலரும் பச்சையும் சேர்ந்த மாதிரி இருக்க முடியும். அதான் நம்ம பிடிக்கணும். இவத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த காலம் எடுக்கணும். ஓகே, எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கத்திரிக்கோள் இருக்குது. அதெல்லாம் அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் அவுட்டு தான். நான் பொறுமையாக போகிறேன், எவ்வளோ போக முடியுமோ அப்படி போயிடுறேன். இவதான் கொஞ்சம் இதாக நீங்கள் பார்த்து ஜம்ப் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஏறிட்டு இப்படி போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஜம்ப் பண்ணுவேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இது தாண்டிட்டு அவுட் ஆகிட்டேன். சரி, இப்போ அடுத்த திரும்ப விளையாடுவோம். ஓகே, இப்போ நம்ம அதுக்கு தான் அந்த காலம் கொடுக்கணும். ஸோ இன்னும் 2வது டைம் அவுட் ஆகிட்டோம். நம்ம ஜெயிக்கிறோம், இதான் முக்கியம். நம்ம லைஃப் பார்த்துட்டோம்னா ஜெயிக்க முடியாது. ஏன்னா ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆக மாட்டேங்குது, ஓரளவுக்கு கரெக்டாக ஆக மாட்டேங்குது. நம்ம வந்து நடுவில் அப்பப்போ என்னென்னமோ ஆகுது. அதனால வித்தியாசமாக இருக்காது. ஓகே, இதில் தாண்டினோம்னா இந்த குருவி நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து இங்கே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக ஜம்ப் பண்ணி ஆகும். இதுக்கப்புறம் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் அவுட் ஆனேன். ஈஸியாக வந்து ஜம்ப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஜம்ப் பண்ணணும். ஓகேங்களா? நான் தப்பு பண்ணுறேன். ஓகே, நம்ம இப்போ திரும்ப அகைன் நம்மளுக்கு 4 லைஃப் தான் இருக்குது. நான் இந்த இதெல்லாம் ஜெயிக்கலன்னா நான் பார்ட் 2 போடுறேன். ஓகேங்களா? இப்போ எப்படி தான் ஜெயிக்க போகிறேன்னு எனக்கே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நான்ட்டு இங்கே வந்து ஆமை இருக்கும். இந்த ஆமையை கடந்து அடுத்தது ஓகே இங்கே குருவி இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆமை பறக்குது. ஆனால் இந்த ட்ரிக்கு கூட நீங்கள் பண்ணலாம். மேலே ஏறிக்கோங்க. மேலே ஏறிட்டு இந்த ஆமை வந்து இந்த 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 அது அந்த பக்கம் போயிடும். இந்த ஆமை வந்து இதுக்குள்ள விழுவோம். ஓகேங்களா? அது அப்படி மேப் வச்சுக்கோங்க. பாருங்க, ஒன்றும் ஆமை வரல, நம்ம ஏமாத்துறாங்க. ஓகே, விழுந்துருச்சு. இப்போ அவ்வளோதான். இப்போ நம்ம ஈஸியாக கிளம்பிடலாம். ஓகே, இதுதான் நான் கொஞ்சம் இதில் தான் நான் அவுட் ஆனேன். ஓகேங்களா? இது லாங் ஜம்ப்பு. லாங் ஜம்ப்னா அது எப்படின்னா இப்படி ஜம்ப் பண்ணும். ஜம்ப் பண்ணிட்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு முடிக்கிற ஸ்டேஜ். ஆனால் இப்படிலாம் முடிக்கவே முடியாது. இன்னும் காம்ப்ளிகேட்டாக தான் இருக்குது. இதுக்கு தாண்டிலாம் போயிடலாம். நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் ஈஸியாக நம்ம ஜம்ப் பண்ணி போயிடலாம். இதுவும் அப்படி தான். ஆனால் இதுதான் கொஞ்சம் மெயினான ஜம்ப்பு. ஓகே, மெயினான ஜம்ப் வந்துட்டுலேன். இது தாண்டிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சோன் வரும். அது ஜெயிச்சது ஒன்று தான். நான் வந்து சொன்னேன், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. எப்பனாலே தெரியல, அதுவே தெரியல. ஓகே, காயின்ஸு ஓகே பொறுமையாக போவோம். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழி தாண்டிடுறோம். தாண்டிட்டு தாண்டு ஓகே இதில் வந்துடுறோம். இதில் நின்றுட்டு அந்த ஆமை வந்து இங்கே போயிட்டு போகும். போனதுக்கப்புறம் இன்னொரு ஆமை வந்து டிச்சு பண்ணுவோம். பாருங்க, அதை உழுவுல இன்னும் நான் போய் பார்க்குறேன். இல்லை ஜம்ப் பண்ணுறேன். இந்த வந்து பாருங்க ஆமை அதான் உள்ள விழுந்துருச்சு. இதுக்கு மேலே நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்ம ஈஸியாக ஃபார்வர்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். ஓகே, இதில் கொஞ்சம் காசுல இருக்கணும். ஓகே, லாங் ஜம்ப்பு. லாங் ஜம்ப்பு பார்த்தாவே தெரியுது. அப்புறம் ஏன் வீடியோ பண்ணிட்டு இந்த டேபிள் வேறு நோந்துட்டே இருக்கு. டைப் பண்ணால் நிற்க மாட்டேங்குது. 8 இப்போ நம்ம வந்து ஜெயிப்போமானே எனக்கும் தெரியல. சத்தியமாக எந்த ஐடியாவும் இல்லை. நான் ஜெயிப்பேனாலே பார்ட் 2 வீடியோ வேணால் போடுறேன். கமெண்ட் பண்ணுங்க பார்ட் 2 வீடியோ வேணுமானு. ஓகேங்களா? நிறைய ட்ரிக்ஸ் கூட ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கும் நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். இப்போ நான் தாண்டிட்டேன். வச்சுட்டோ என்ன ஜம்ப் ஆக மாட்டேங்குது. ஜம்பே இப்போ இந்த மாதிரி நின்றுக்கோங்க. நின்றுக்கிட்டு அது உழுவுலைன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே, உழுந்துருச்சு. இப்போ நம்ம இது மாதிரி ஜம்ப் பண்ணிட்டு இந்த ஆமைக்கு நான் என்ன பிரச்சனை பண்ணுறேன்னா ஸோ
மாட்டேங்குது நான் அந்த பாலக்குள்ளே இழுவுங்க தாங்க முடியாதுப்பா. இன்னும் எத்தனை லைஃப் இருக்கு நம்மளுக்கு? எத்தனை லைஃப் இருக்கு? கேம் ஓவர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மாரியோ விளாண்டுருப்போம். விளையாண்டதில் நம்ம இப்போ சொதப்பிருப்போம், நிறைய சொதப்பிருப்போம். நம்ம 8th வேர்ல்டு ஃபஸ்ட்டு முடிக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். 80s 1க்கு போயிட்டு 80s 1ஓட முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நம்மளால விளையாட முடியல, அவுட் ஆகிட்டேன். கேம் ஓவர்னு வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம பார்ட் 2 வீடியோவில் சரி பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் நண்பர்களே.